கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். இந்த அருமையான தருணத்திலே நல்லதொரு செய்தியை வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியர் அர்ஜுனன் அவர்கள் இந்த அருமையான தருணத்திலே கொடுப்பார்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் காத்து கொள்ள வேண்டிய 3 things to keep in mind. 3 காரியங்களை நாம் காக்க வேண்டும். என்ன 3 காரியங்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனம், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. இவைகளுக்கு உத்தம ஊழியக்காரன் தீமோத்தேயு விலகி இருக்க வேண்டும். எனவே இந்த ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. எதை ஒப்புவித்தார்? வசனத்தை ஒப்புவித்தார். அந்த வசனத்தை நீ பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே சீர்கேடான வீண் பேச்சுக்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகள் நிறைய இருக்கிறது. அந்த விபரீதங்களுக்கு நீ விலக வேண்டும். இன்றைக்கு அநேகர் அந்த விதமான காரியத்திலே சிக்குண்டு அலைகிறார்கள். இதுவா அதுவா ஒன்றுமே புரியவில்லை. அவர்கள் சொல்லுவதும் சரியாகத்தானே இருக்கிறது. அது ஞானமாக இருப்பதை போன்று தோன்றும், ஆனால் அதில் உண்மை இல்லை. சீர்கேடான வீண் பேச்சுக்கள் பேசியே காலத்தை ஓட்டக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். அவைகளால் ஒரு பிரயோஜனமே இல்லை. எனவே அவைகளெல்லாம் நீர் விட்டு விலக வேண்டும். உன்னிடத்தில் எது ஒப்புவிக்கப்பட்டதோ அதை நீ காத்து கொள்ள வேண்டும். நாம தான் பாதுகாக்க வேண்டும். நாம் பாதுகாக்க வேண்டியதை நாம் பாதுகாத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் சத்துரு களைகளை விதைத்து விடுவான். எப்போது விளைப்பான்? மனிதன் நித்திரை செய்யும் போது களைகள் விதைக்கப்படும். சத்துரு பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நேரம் பார்த்து களைகளை விதைத்து விட்டு போவான். பின்பு ஒன்றுமே செய்ய முடியாது. களைகள் நிறைந்து காணப்படும் போது அந்த நல்ல நிலம் கெட்டு விடுகிறது. அன்பானவர்களே, எனவே எச்சரிக்கையாக இருந்து உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். மேலும் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. அந்த வசனங்களின் சட்டம் தான் ரொம்ப முக்கியம். இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு போதனை தீமோத்தேயுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அதை விசுவாசத்தோடு அன்போடு அவன் கேட்டவனாக இருந்தான். அந்த ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் எது? அவருடைய வசனமே சத்தியம். அந்த சத்தியத்தை அறியும் போதுதான் ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடைக்கும். சத்தியத்தை அறியாமல் நாம் விடுதலை அடையவே முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள வசனம் உங்களையும் என்னையும் விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சட்டத்தை நாம் கை கொண்டிருக்க வேண்டும். மல்ல யுத்தம் பண்ணுகிறார்கள். சட்டத்தின்படி
பண்ணாவிட்டால் முடிசூடப்பட மாட்டார்கள். சட்டத்தின்படி மல்ல யுத்தம் செய்ய வேண்டும். அதை போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேத வசனத்தின்படியாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனமே ஒரு நாளிலே நம்மை நியாயந்திருக்கும் என்று நாம் மறந்து போகக்கூடாது. 2 தீமோத்தேயு 1:14 வசனத்திலே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, அந்த வசனத்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வசனம். பொறுமையை சொல்லிய அந்த வசனத்தை அவர்கள் காத்து கொண்டார்கள். அதனாலே வரப்போகிற சோதனை காலத்திற்கு நானும் உங்களை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் வெளியேறப்பட்டது. அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமும் 40 ஆசிரியர்களாலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு அவர்கள் எழுதினார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு அது எழுதப்பட்டது. குகைகளிலும் அரண்மனையிலும் இன்னும் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பரிசுத்த வேதாகமும் எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபம், இன்னும் எபிரேயர் சேர்த்தோம் என்றால் 14 நிருபம், சிறைச்சாலையிலே இருந்து அதிகமான நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். பயணத்தின் போது எழுதியிருக்கிறார். எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில தான் வேதாகமானது எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த வல்லமையுள்ள வசனத்தை நீங்கள் நானும் மேலோட்டமாக பார்ப்பதை விட்டுவிட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமும் பாதுகாக்கப்பட்டபடியினாலே இன்றைக்கு உலக அளவிலே 3800க்கும் மேற்பட்ட மொழிகளிலே அது மொழியாக்கம் செய்யப்பட்டு பயன்பாட்டிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை உங்களுடைய இருதயத்திலே பதித்து அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். மேலும் நாம் பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 1:12 வசனம், அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் முழுவதுமாக கர்த்தருக்கு தம்மை அர்ப்பணித்தவர். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னவர். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சரீரத்திலே அணிந்து கொண்டவர். ஆனாலும் அவருக்கு பாடுகள் நிறைய இருந்தது. ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமானவர். அவரிடத்திலே நான் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அவர் பாதுகாத்துக் கொள்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்கச் செய்வார். நம்மளே நாம் நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே நாம் வைக்க வேண்டும். அவர் நம்மை பாதுகாக்க அறிந்திருக்கிறார். நமக்கு கொடுத்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு நாம் அதை பாதுகாக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். இரண்டாவது, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். அது செய்ய வேண்டியது அவசியம் அல்லவா? முதலாவது உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள் என்று சொன்னார். இப்பொழுது இரண்டாவது, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள் என்று தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 5:22 வசனம், ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். Lay hand suddenly on no man, neither be partaker of other man's sins. Keep yourself pure. உன்னை நீ சுத்தமானாக காத்துக்கொள்.
சீக்கிரமாக ஒருவன் மேலும் கையை நீ வைக்காத அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் அவங்க என்ன பாவம் செஞ்சிருப்பாங்களோ உனக்கு தெரியாது. அதனாலே நீ கவனமாக இரு. ஒருத்தரை நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அல்லது அவருக்கு சாட்சியாக கையொப்பம் விடுகிறோம். நாம் அதில் போய் சிக்குண்டு தவிக்கக்கூடாது. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். அதனால் மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு நீ உடன்படாதே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். அன்றைக்கு கைகளை வைத்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கமானது இருந்தது. அதனால தான் ஒருவன் மேலும் சீக்கிரமாக கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே என்று எச்சரித்து அவனுக்கு புத்திமதிகளை சொல்லுகிறார். உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். அவன் பாவம் செய்வான் என்றால் அதை அவன் கணக்கு கொடுக்கட்டும், உன்னை நீ பாதுகாத்துக்கோ, அதுக்கு நீ விலகிரு என்று சொல்லுகிறார். பாவத்திற்கு விலக வேண்டிய ஒரு பொறுப்புடையவர்களாக இன்றைக்கு நாமும் இருக்கிறோம். ரோமர் 14வது அதிகாரம் 12வது வசனம், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். So that every one of us shall give account of himself to God. ஒவ்வொருவரும் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிப்பான். நாம் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து நிச்சயமாக நாம் கணக்கு ஒப்புவித்து ஆக வேண்டும் தேவனுக்கு. எதுவுமே கணக்கு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. நாமும் ஒரு காரியத்தை செய்வதற்கு கணக்கு பாராமல் இருப்போமா? கணக்கு பார்த்து தான் குடும்பங்களை வழிநடத்துகிறோம். அனுதினம் கணக்கு பார்க்கிறோம், பணம் இருக்கிறதா இல்லையா என்று கணக்கு பார்க்கிறோம். அப்போ தேவனும் கணக்கு பார்க்கிறார். நாமும் தேவனுக்கு முன்பாக நம்மை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் எல்லாமே பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம எதையுமே பெறவில்லை, தேவன் தான் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாளந்தை பற்றிய உண்மையிலே பார்க்கிறோம் அல்லவா? ஒருவனிடத்தில் 5 தாளந்து, ஒருவனிடத்தில் 2 தாளந்து, ஒருவனிடத்தில் 1 தாளந்து. அந்த தாளந்துகளுக்கு ஏற்ற கணக்குகளை ஒப்புவிக்கும்படியாக எஜமான் கேட்கும்போது 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் அந்த 1 தாளந்தை ஒப்புவித்தான். அவனை புறம்பான இருளிலே கட்டி போடுங்கள் என்று சொன்னார். ஆக தாளந்துகளை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதற்கு வேண்டிய கணக்குகளை நாம் அவருக்கு சப்மிட் பண்ணி ஆக வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி கூட அவர் கொடுத்த ஆவியாக இருக்கிறது. ஆத்மாவும் அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் திரும்ப போகும். நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பூமியில எப்படி வாழ்ந்தோம், என்ன செய்தோம், எதற்காக வாழ்ந்தோம், யாருக்கு விரோதமாக நாம் நடந்து கொண்டோமா, எல்லா கணக்கு வழக்குகளையும் அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் அதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும், சப்மிட் பண்ணி ஆக வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். முதலாவது நம்மை ரட்சிக்கும்படியாக இரட்சகராக வந்தார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போகிறார், ஒரு ஜட்ஜாக வரப்போகிறார். நாம் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். எல்லோருமே நன்மைக்காவது தீமைக்காவது, நாம் செய்த நன்மைக்காவது நாம் நடந்து கொண்ட தீமைக்காவது தக்க பலனை அவருடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் எல்லாரும் அவருடைய சமூகத்திலே கூட்டப்பட வேண்டும். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று கொரிந்திய சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெரியப்படுத்தியிருக்கிறார். எனவே இது நிச்சயமாக நடைபெறும். அதை எதிர்நோக்கி காத்து கொண்டவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த பூமியிலே உள்ள அளவும் நன்மை செய்ய நாடுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள். கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனங்கள், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும்
உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. உங்களை அழைத்தவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல உங்களுடைய நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதெல்லாம் கஷ்டம், நடக்க முடியாது. பாவம் செய்யாம ஒருத்தர் கூட உலகத்தில் இல்லையே, அதனால நானும் பாவம் செய்கிறேன் என்று போறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவராக இந்த உலகத்திலே இருந்தார். அவரை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் அவரை போல நாம் மாற வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்திலே பேதுரு குறிப்பிட்டு இருக்கிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் தேத்ரா சபைக்கு எழுதும் போது உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள் என்று எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது நான் உங்களுக்கு வாக்குத்தத்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்ப எதை அந்த தியத்திரா சபை எதிர்பார்த்ததோ அதை பெற்றுக்கொண்டது. எனவே உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறார். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனம், கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எல்லா விதமான தீமை நின்று ரட்சிக்கக்கூடியவராக இருக்கின்றார். நம்மை அழைத்து தெய்வம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பவுலுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அதுவரை அவருடைய கிருபையானது நம்மோடு கூட இருக்கும். சதா காலங்களிலும் அவருக்கே மகிமை உண்டாவதாக என்று எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த நம்பிக்கையை பாருங்க. எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் கூட எல்லா தீமை நின்று அவர் என்னை ரட்சிப்பார் என்ற ஆழமான நம்பிக்கை இருந்தது பவுலுக்கு. இன்னைக்கு அநேகருக்கு அந்த விதமான நம்பிக்கை வருவதில்லை. எங்கே என் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போய்விட்டதோ என்று அங்கலாய்த்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரியமான சகோதரி சகோதரியே, ஒருபோதும் சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். சோதனைகள் வரும், அதை நாம் சகிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எவ்வளவோ பாடுகள், எல்லாவற்றையும் சகித்தார். அவர் சொல்லுகிறார், எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்தார் கர்த்தர். தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார். நீங்க அந்த விதமான நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். 3வது, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த விசுவாசம் காக்கப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7. தீமோத்தேயுக்கு அருமையான ஆலோசனைகளை சொன்னார். 1வது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள் என்று சொன்னார். 2வது, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். 3வதாக, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have fought a good fight, I have finished my course, I have kept the faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டேன். போராட்டம் போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்கணும். நமக்கு இருக்கிற விசுவாசம் காக்கப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த விசுவாசம் காக்கப்பட்டால் தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஏதோ கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் மறுதலித்து போவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. முடிவு மட்டுமாக நிலைத்திருக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவனுக்கு தான் வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிக்கிறோம். எனவே முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அது வரைக்கும் அந்த விசுவாசம் பறிபோய் விடக்கூடாது. அதனால தான் தெளிவாக சொல்லுகிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 33வது வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இதெல்லாம் விசுவாசத்தினால தான் செய்தாங்க அவங்க எல்லாருமே. எபிரேயர் 11வது அதிகாரமே விசுவாசத்தின் அட்டவணை. அவர்கள் விசுவாசத்தினால தான் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். தானியேலை போன்றவர்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நானும் அந்த விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பேஸே அதுதான், விசுவாசம்தான். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவன் நிச்சயமாக அவரை தேடும்போது நமக்கு பலன் அளிப்பார் என்ற ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அதான் ஆபிரகாமுடைய ஃபெய்த். காணாததை விசுவாசித்தான். நீங்கள் நானும் ஆபிரகாமின் குமாரரும் குமார்த்திகளுமாக இருப்போம் என்றால் நாமும் அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 நாம் பார்க்கும்போது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐ நோ யுவர் ஒர்க்ஸ். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே, ஃபார் யூ ஹேவ் எ லிட்டில் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹேவ் கெப்ட் மை வேர்ட் அண்ட் ஹேவ் நாட் டினைட் மை நேம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். Behold, I have set before thee an open door, and no man can shut it. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். கிரியைகள் எல்லாம் தேவன் அறிகிறார். நம்மை பற்றி அவர் நன்கு அறிவார். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறதுன்னு சொல்றார். அந்த பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே என்று சொல்லுகிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், பூட்ட மாட்டான். ஆக திறந்த வாசல் உங்களுக்கு எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது, பரலோக திறந்த வாசல். அந்த திறந்த வாசல் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறந்த வாசலுக்குள்ளாக நாம் பிரவேசித்து நித்தியமாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் காக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக அவர் நல்ல போராட்டம் போராடினார், ஓட்டத்தை முடித்தார். ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை கோர்ஸ். நாம் ஒவ்வொருவரும் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் காக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நமக்கு வாடாத ஜீவ கிரீடம் கிடைக்கும். இந்த விசுவாசம் காக்கப்படாமல் இந்த உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளில் நாம் சோர்ந்து போய் மறுதலித்து போவோம் என்றால், மறுதலித்து போகிறவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என வேதம் சொல்லுகிறது. ஏசா ஆசீர்வாதத்தை இழந்தான். பிற்பாடு அவன் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்பினான், அவனுக்கு கிடைக்காமல் போனது. ஏனென்றால் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு விட்டான். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமையுள்ள வசனத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதை நாம் பாதுகாக்க தவறி விடுவோம் என்றால் நாம் ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம்.
எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன ஆலோசனை அதுதான். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண்பேச்சுக்களுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு என்று சொல்லுகிறார். அதை விட்டுட்டு விலகிடுன்னு சொல்றார். உன்னை சுத்தவானாக பாதுகாத்துக்கொள். இந்த பூமியில நிறைய பேர் பாவிகளாகத்தான் இருப்பாங்க. ஆனால் உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவனால நானும் கெட்டு போனேன் என்று நாம் சொல்லக்கூடாது. லோத்து பாருங்க, சோதோம் குமரா பட்டணத்திலே அவன் இருக்கும்போது அவன் தன்னை பாதுகாத்து கொண்டான். நீதிமானாகிய லோத்தை அவன் ரட்சித்திருக்க என்று வசனம் சொல்லுகிறது. அவன் காக்கப்பட்டான். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியாக சொல்வது போல விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீங்கள் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்வோம் என்றால் நிலையான ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். நமக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறதே. அவருடைய நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொள்ளுங்கள். அப்பொழுது திறந்த வாசல் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நிலையான ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன ஆலோசனைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டோம். எங்களுடைய விசுவாசம் காக்கப்படவும் மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு உடன்படாது எங்களை பாதுகாத்து கொள்ளவும் நீர் கொடுத்த ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட காத்துக்கொள்ள பலனை தந்தரல வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களை பிதா தாமே பரத்திலிருந்து ஆசீர்வதித்து சத்தியத்தின் பாதையிலே தொடர்ந்து அவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். Give thanks in everything. Amen. உங்கள் பகுதியில் வேதாகம பாடசாலை மற்றும் சகோதரிகள் கூட்டம், சுவிசேஷ கூட்டம் நடத்த விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்கள் பகுதிக்கு வந்து சத்தியத்தை அங்குள்ளவர்களோடு கூட சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம். சபை வளர்ச்சிக்கு உங்கள் பகுதியிலே கர்த்தருடைய சபை உருவாவதற்கு அது மிகவும் ஊன்றுகோலாக இருக்கும். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் யூடியூப் சேனல் துவங்கி இருக்கின்றோம். நிகழ்ச்சிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வத்தலக்குண்டு பைபாஸ் சாலையிலே உள்ள கெத்செமனே கார்டன் என்ற இடத்திலே கிறிஸ்துவின் சபையாக நாங்கள் கூடி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து வருகிறோம். அந்த ஆராதனையிலே நீங்கள் வந்து பங்கு கொள்ளலாம். கர்த்தருடைய செய்தியை கேட்கலாம். நாம் ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த இடத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு வரலாம். எங்களுடைய மொபைல் எண் 9443558041 மற்றும் 6379350509 என்ற மொபைல் எண்ணுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் எங்களை சந்திக்க விரும்புகிறவர்கள் இந்த மொபைல் எண் மூலமாக தொடர்பு கொண்டு எங்களை இல்லத்திலே வந்து சந்திக்கலாம். ஆவிக்குரிய ஆலோசனைகளை பெற்று செல்லலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have fought a good fight. I have finished my course. I have kept the faith. Amen. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We give you thanks, O Lord God Almighty, which is, which was, which is to come. Amen. 3558041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com.
View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.